கிளம்பியாச்சுங்க. ஹாஸ்டல்லேருந்து ரெடியாகி கிளம்பியாச்சு. காலையில் ஒரு 8:30 மணி ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி தான், வழக்கம் போல் சாப்பிட்டாச்சு. இங்கேருந்து கிளம்பி மலை மேலே தான் அங்கே போக போகிறோம். ஆக்சுவலாக சாங்மை அப்படிங்கிறது ஒரு ஹில் ஸ்டேஷன், ஹில் ரீஜன் தான், சுற்றி மலைகள் தான். நம்ம இருக்கிற ஏரியா மட்டும் அந்த மலையோட அடிவாரம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி. இங்கேருந்து ஒரு பைக்கு ரெண்டு பிடிச்சி, இருக்கிறதுல எது கம்மியான ரேட்டோ அது ரெண்டுக்கு பிடிச்சி இங்கேருந்து கிளம்பி அப்படியே மலை மேலே போக வேண்டியதான். போயிட்டு என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் இந்த ஊர் மலைகளில். பைக் ஸ்டூடியோ, எவ்வளோ பைக்ஸ் ரெண்டுக்கு, எல்லாமே ரெண்டுக்கு தான், எல்லாமே ஃபாரினர்ஸுக்கு தான். இங்கே எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் போனால் இவ்வளோ ப்ரமோஷன்ஸ், நிறைய டூரிஸ்ட் ஏஜென்சியோட ப்ரமோஷன்ஸ், டூர் லொகேஷன்ஸ் லைக் தட். அப்புறம் இங்கே சாங்மையில் ரொம்ப ஃபேமஸான பாக்ஸிங். சாங்மைனாவே பாக்ஸிங் தாங்க. டெய்லி பாக்ஸிங் சொல்லுவாங்க. மண்டே ஷெட்யூல், இது மண்டே தான், இது டியூஸ்டே. ஆக்சுவலாக சண்டே தவிர மீதி 6 நாளுமே இங்கே பாக்ஸிங் நடக்குமா. ட்ரெடிஷ்னல் தாய் பாக்ஸிங். டிக்கெட்ஸ் போட்டிருக்காங்க ஒரு 600, 1000 லைக் தட். எல்லா இடத்துலையுமே ப்ரமோஷன்ஸ் இருக்குங்க. பைக் ரெண்டலுக்கு எடுத்தாச்சு. இதுதான் அந்த பைக். ஆக்சுவலி பைக் கிடையாது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஸ்கூட்டி மாதிரி எடுத்தாச்சு. பின்னாடி பேக்ரவுண்டில் தெரியுது பாருங்கள், இந்த மலை மேலே தான் ஏற போகிறோம். ஒரு பஸ் மேலேருந்து வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு ஆப்போசிட் நாங்கள் நின்றுட்டு இருக்கிற இடத்துல, இதுக்கு ஆப்போசிட்டில் ஆல்மோஸ்ட் எனக்கு பக்கத்தில் தான் இது இங்கே தான் ஜூவோட என்ட்ரன்ஸ் இருக்குது. இதுதான் ஜூவோட என்ட்ரன்ஸ். இங்கே சாங்மை ஜூ. நான் நினச்ச மாதிரி சாங்மை ஒரு சின்ன சிட்டியோ இல்லைன்னா ஒரு டவுனோ கிடையாதுங்க. ஆக்சுவலாக சாங்மை தான் தாய்லாந்துலேயே 2வது மிகப்பெரிய சிட்டியாக ஆஃப்டர் பேங்காக். இப்போ நைட்டை விட மார்னிங் பார்க்கும்போது நல்ல வியூ கிடைக்குது. ரொம்ப பெரிய சிட்டி. ஆக்சுவலாக எதிர்பார்த்தது ரொம்ப பெருசு. இங்கே சாங்மை யூனிவர்சிட்டி ரொம்ப பெருசாக இருந்துச்சு வரும்போது பார்த்தேன். அப்புறம் சாங்மை ஜூ, மலை மேலே ஏறணும் இல்லையா, அங்கேயே நிறைய ட்ரைபல் வில்லேஜஸ் இருக்கான், ஃபால்ஸ் இருக்கான். எக்கச்சக்கமான பேர் மேலே போயிட்டுருக்காங்க டூரிஸ்ட் பீப்புள். நிறைய குரூப் டூர் ஆர்கனைசர்ஸ், குரூப் டூர், பிளான்டு டூர், அந்த மாதிரி நிறைய இருக்குது. தாய்லாந்து பேங்காக்லேருந்து டேரெக்டாக வரவங்களும் இருக்காங்க. இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒரு 2 days 3 days இருக்கிறவங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. சாங்மையிலே ஃபேமஸான இன்னொரு விஷயம், சாங்மையில் ட்ரெடிஷ்னல் தாய் பாக்ஸிங் நடக்குதான் டெய்லி நைட். இன்றைக்கி நைட் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். மேபி மேலே ஏறிட்டு எப்போ ரிட்டன் வருவோன்னு தெரியல. ஈவினிங்குள்ளே வந்துட்டேன்னா நைட் பாக்ஸிங் போகிற ஐடியாவில் இருக்கேன். அழகாக இருக்குங்க ரோடு வியூ. கொஞ்சம் வெயில் லேட்டாக கிளம்பிட்டேன் போல். இன்னும் சீக்கிரமாக ஒரு 6 மணிக்கெலாம் கிளம்பி போயிருக்கணும். ஸோ இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல, உள்ளே போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஆனால் மேக்ஸிமம் ஜூ நிறைய பார்த்தாச்சு. டைம் இருந்தால் பார்ப்போம், இல்லைனா இப்போதைக்கு கிளம்பி மேலே போவோம். மேலே வந்துகிட்டே இருக்கிற வழியில் எக்கச்சக்கமான ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸுங்க. எக்கச்சக்கமாக லைனாக ஏரோ மார்க் போட்டு கூப்பிட்டு இருந்தாங்க. பட்டு நம்ம எதுக்கு பணம் கொடுத்து ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போனோம் அப்படின்னு வந்துகிட்டே இருந்தேன். இங்கே ஒரு கோவில், நிறைய டூரிஸ்ட் வண்டி ஸ்பாட் போட்டிருந்தாங்க. என்ன ஸ்பாட் அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன். இது ஒரு கைண்ட் ஆஃப் புத்தா தாங்க, புத்திஸ்ட் டெம்பிள் தான். நம்ம ஊர் மாதிரி வெளியில் 2 குதிரை மாதிரி, குதிரை தான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருக்காங்க. இது யாழின்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு யாழி மாதிரி இருக்குது. நல்ல ஸ்பாட். நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. உள்ளே இங்கே ஏதாவது ஒரு ஃபால்ஸ் இருக்கான்னு தெரியல. நிறைய எக்கச்சக்கமான வண்டி இருக்குது. ஆனால் இங்கே நிறைய மக்களை பார்க்க முடியல. ஆனால் வண்டிங்க மட்டும் இருக்குது. மேபி உள்ளே போயிருப்பாங்க, பின்னாடி போய் பார்க்கலாம். இங்கே ஒரு கோவிலுங்க. சிங்க உருவம், மனித தலை கொண்ட 2 காவலர்கள், நடுவில் ஆஸ் யூஷுவல் புத்தா. தாய்லாந்தும் ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரி தாங்க. ஷூ போட்டிருக்கேன். ஸோ உள்ளே போக விரும்பலை. ஸ்பாட் நல்லாயிருக்கு, அமைதியாக இருக்குது. இங்கே மேக்ஸிமம் தாயில் தான் எழுதியிருக்கு, தாயில் தான் போர்டு இருக்குது. ஸோ என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். சுத்தமாக என்ன எழுதியிருக்குனே புரியல. அப்படியே போக வேண்டியதான். தூரமாக சவுண்ட் கேட்குது. ஆல்மோஸ்ட் ஒரு ஃபால்ஸ் மாதிரி தான் சவுண்டு கேட்குது. போயிட்டு பார்ப்போம் ஏதாவது தெரியுதான்னு. இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் போக வந்த தூரம் இன்னும் மேலே உயரத்தில் இருக்குது. பைக்கோட ரெண்ட்டும் ஏறிட்டே இருக்குது. பட் ஒரு க்யூரியாசிட்டிக்காக
கிளம்பி இங்கே வந்துட்டுருக்கேன். இங்கே இன்னும் நிறைய வண்டி இருக்குங்க. ஸோ நான் பைக்லேயே வந்திருக்கலாம். இங்கே கொஞ்சம் அவசரப்பட்டு நடந்து வந்துட்டேன். அப்போ அது கோவில் இல்லையா? இங்கே ஏதாச்சும் ஒரு பெரிய கோவில் இருக்குது போல இருக்குது. இஸ் தேர் வண்டியோட நம்பர் பிளேட் கூட தாயில் தாங்க இருக்குது. இங்கே ஒரு என்ட்ரன்ஸ். ஓ, ப்ளீஸ் ட்ரெஸ் பொலைட்லி. ஓ, அது என்ட்ரன்ஸுங்க. இங்கே தாங்க கோயில். ஐ மீன் அதுக்கு ரோட் சைடில் இருக்க ஒரு சின்ன பாயிண்ட். கோவில் ஆக்சுவலாக உள்ளே இருக்குது. ஓ, இங்கே இன்னும் எக்கச்சக்கமான வண்டிங்க இருக்குது. எவ்வளோ தூரம் ஐ எம் நாட் ஷூர். தப்பு பண்ணிட்டேங்க, வண்டியிலே வந்துருக்கணும். இறங்கும்போது ஈஸியாக இறங்கி போயிட்டுருக்கேன். ஆனால் ரிட்டன் இதே வழியில் ஏறி வரணும் நடந்து. அது நினச்சா தான் பயமாக இருக்குது. அச்சோ, தப்பு பண்ணிட்டேனே. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பகுதி. இதுதாங்க நம்ம ஊர் டாக்ஸி மாதிரிங்க, அந்த ரெட் கலரில் இருக்கிறது. இங்கே மாதிரி எக்கச்சக்கமான டாக்ஸி சர்வீசஸ் இங்கே நான் பார்த்தேன். தாய்லாந்து சுற்றி, ஐ மீன் சாங்மை சுற்றி நிறைய இருக்குது அந்த மாதிரி டாக்ஸி சர்வீசஸ். ஐ மீன் ஷேரோட மாதிரி, ஷேர் டாக்ஸி அந்த மாதிரி. தாய்லாந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லேயும் பார்க்க முடியுறது தான் ஈஸியாக. ஸோ எந்த பாயிண்ட் எங்கே தான் போகுது, என்ன தான் இருக்குது, நிறைய ஓகே நிறைய தடுப்பு, நிறைய சின்ன சின்ன செக் போஸ்ட் மாதிரி. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான செக் போஸ்ட் கிடையாது. ட்ரெஸ் மட்டும் ப்ராப்பராக வேர் பண்ணிட்டு வாங்க, ஸ்லீவ்லெஸ் அந்த மாதிரிலாம் போட்டு வரக்கூடாது போல். ஓகே, புத்திஸ் எட்டிக்யூட். ஒரு புத்த கோவில் மாதிரி. ஐம் நாட் ஷோர் கோவிலா இல்லை. ஓ, புத்திஸ்ட் மாங்க்ஸ் இருக்காங்க. ஓகேங்க, அந்த பக்கம் அதுக்குள்ளே புத்திஸ்ட் மாங்க்ஸ் நிறைய பேர் உட்காண்ட்ருந்தாங்க. ஒரு ஃபால்ஸ் சவுண்டு நல்லாவே கேட்குது. இங்கே கொஞ்சம் மனுஷங்களை பார்க்க முடியுதுங்க. ஒரு மாங்க் வராரு. ஓகே, நல்ல ஃபீல், ஆழமையான ஒரு ஃபீல். இதுதாங்க கிடச்சாச்சுங்க. இதுதாங்க அந்த கோவில், கண்டுபிடிச்சாச்சு. இங்கே இன்னும் சின்ன சின்ன கோவில் நிறைய இருக்குது, ஃபால்ஸும் இருக்குது. இது ஃப்ரீ தாங்க, இந்த ஃபால்ஸில் குளிக்கிறது ஃப்ரீ தான். ஆனால் இங்கே ட்ரெஸ்ஸே கொஞ்சம் ப்ராப்பராக போட்டு சொன்னாங்க, அதனால் யாரும் இங்கே குளிக்க விரும்பலை. அமைதியாக பார்த்துட்டு அமைதியாக கிளம்பிட்டுருக்காங்க. நம்ம அப்படியே கிளம்புவோம். நான் இன்றைக்கி எதுவும் நான்வெஜ் சாப்பிடல மார்னிங். ஆனால் உள்ள ஓகே, இதுக்குள்ளே தான் இருக்குது மெயின் புத்தா ஸ்டாச்சு. புத்திஸ்ட் மாங்க்ஸ் ஆர் தேர். வாட்பா லேட் அப்படின்னு போட்டிருக்கு பேர். ஓகே, முடிஞ்சாச்சு. இறங்கும்போது ஈஸியாக இறங்கிட்டேன், ஏறும்போது தான் கஷ்டம் தெரிய போகுது. போவோம் கிளம்பி. வந்தாச்சுங்க, ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. ட்ரைபல் வில்லேஜுக்கு போகிறது தான் பிளான். போகிற வழியில் இந்த பப்பிங் பேலஸ், இது ஆக்சுவலாக ஒரு மஸ்ட் விசிட் பேலஸ் தான், இன் டாப் ஆஃப் த மவுண்டைன். அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து தங்குவாங்களாம் இந்த மாகாணத்துக்கு வந்தாங்கன்னா, இந்த ஏரியாவுக்கு வந்தாங்கன்னா. அப்படிப்பட்ட ஒரு பேலஸ், பப்பிங் பேலஸ். டூரிஸ்ட்க்கு ஆக்சுவலாக பர்மிஷன் இருக்குது, சம்டைம்ஸ் இல்லை அப்படின்னா.
இதுதாங்க தாய்லாந்தோட அரசர். இந்த ஃபோட்டோவை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. இந்த மாகாணம் ஃபுல்லாக மலை மேலே ஏறி வரும்போது நிறைய இடத்துல இதை நான் பார்த்தேன். என்ட்ரன்ஸ் இப்போ ஓப்பனில் இருக்கான்னு தெரியலையே. கேட்போம். நோ ட்ரோன் ஜோன், ஃபோட்டோஸ் இருக்கக்கூடாது, வீடியோ இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஓகே, க்ளோஸ். ஓகே, தேங்க்யூ. மார்ச் மந்த்லேருந்து க்ளோஸில் தான் இருக்கான். ஆல்மோஸ்ட் ஒரு 7 months ஏன்னு தெரியல. இப்போதைக்கு க்ளோஸில் இருக்கு, எப்போ ஓப்பன் பண்ணுவோன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்கே பேனரும் வச்சுருக்காங்க. நிறைய வண்டிங்க வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு இந்த இடத்துக்குள்ளே போகணுன்னு தான். ஏன் டிசப்பாயிண்டட் டூரிஸ்ட் ஸ்பாட். ஓகே, தெர் ஆர் த இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ். டொய்பி சீனிக் பாயிண்ட், குன்சாங்கியான், சுதீப், சாங்மை யூனிவர்சிட்டி கீழே இருக்குது. நிம்மன் ரோட், அது நம்ம இருந்த ஏரியா. தாய்பே கேட், நைட் சஃபாரின்றது அந்த ஜூக்குள்ளன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இதெல்லாம் பார்க்கிங் பாயிண்ட், டாக்ஸியோட பார்க்கிங் பாயிண்ட். இதோ பின்னாடி போகிறோங்க, இது டாக்ஸி, ஷேர் டாக்ஸி. நம்ம ஊர் ஷேர் ஆட்டோ மாதிரி இங்கே டாக்ஸி. இந்த மாதிரி நிறைய பார்த்தேன் நான், நிறைய கலரில் இருந்துச்சு. ஆனால் கீழே ஃபுல்லாக ரெட் கலரில் இருந்தது. மேபி அவங்களாம் ஒரு குரூப்பாக இருக்கலாம், ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரே அமௌண்ட் வாங்குற மாதிரி. இவங்க செப்பரேட்டாக சில பேர் இருக்காங்க. ஓகேங்க, நம்ம அந்த ட்ரைபல் வில்லேஜை நோக்கி போவோம். ட்ரைபல் வில்லேஜ் மேபி நான் நிறைய பார்த்துருக்கேன் நம்ம ஊரில் கூட. இவங்க சம்திங் ஸ்பெஷல்னு சொன்னாங்க. அப்படி என்ன தான் ஸ்பெஷல்னு பார்ப்போம். இதை நம்ம அந்த ஸ்கூட்டி நின்றுட்டுருக்கு. ஹெல்மெட் உள்ளே வச்சு பூட்டிட்டேன். ஹெல்மெட்டு அவ்வளோ சேஃபாக தெரியல எனக்கு. இந்த ஹெல்மெட் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வச்சு பூட்டியாச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியதான். வந்தாச்சுங்க, ஒரு வழியாக இந்த ட்ரைபல் வில்லேஜுக்கு வந்தாச்சு. இங்கே இருக்கிற பொருட்கள்லாம் உண்மையிலே செம்ம அழகுங்க, செம்ம அழகு. இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பாருங்களேன், உண்மையிலே எனக்கு பிடிச்சிருந்துச்சி ஆக்சுவலாக வாங்கணுன்னு. இங்கே ட்ரைபில் தேங்க்யூ. ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ், ஹேண்ட் பேக்ஸ். இங்கே இருந்த ஷர்ட்ஸு ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தாண்டி வந்துட்டேன், திரும்ப போகும்போது பார்க்கலாம். ஷர்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ். ஒரு சின்ன மார்க்கெட் மாதிரி இருக்குது. மார்க்கெட் உள்ளே தாண்டி போனால் தான் அந்த வில்லேஜ் பீப்புள். அந்த பீப்புளை பார்க்கணும், அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்கணும். அதோ ஒருத்தங்க போட்டிருக்க பாருங்க, அதுதாங்க இவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். இப்போ யாராச்சும் அதை போட்டுட்ருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் இந்த பீப்புள், இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் நடத்திட்டு இருக்கிற ஷாப்ஸ், டூரிஸ்ட் மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு வில்லேஜ். நல்லா இருக்குங்க, செம்ம ஃபீலுங்க. தாண்டி வந்துட்டேன். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி, நம்ம ஊர் ஹில் ஸ்டேஷன்லலாம் என்ன இருக்குமோ அந்த மாதிரி கைவினை பொருட்கள், ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ், குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போகணுன்னு தோணுது. வாங்கிட்டு நான் எங்கே எடுத்துகிட்டு போவேன்? ஒன் மோர் ப்ளஸ் இங்கேயும் ஆஃப் சீசன் தான், ஸோ அவ்வளோ க்ரௌட் இல்லை. பெட்டர் ஷூட்டருங்க, ஹேண்ட்மேட் ஷூட்டர். இதுதாங்க ஆக்சுவல் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். இப்போ நம்ம போனால் நமக்கு அவங்க போட்டு விட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ரிட்டன் கொடுத்துடலாமா? இல்லை, வாங்கிட்டு வராங்க. ஓ, போட்டு பார்க்கறதுக்கு மட்டும் 15 தாய் பாத். இங்கே உள்ளே வர என்ட்ரன்ஸ் ஃபீஸ் போல் இருக்குது. இந்த ஃபால்ஸுக்கு மட்டும் போகிறதுக்கு, இந்த பார்க் ஏரியாவை பார்க்குறதுக்கு மட்டும் பஸ்லேருந்து 20 காசு கொடுத்து, ஆக்சுவலாக 20 நோட்டு. அதை வந்து நேற்று ஏர்போர்ட்டில் மாற்றின ரிங்கித். கடைசியில் வியட்நாம் காசு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாற்றணும்ல, அந்த ரிங்கித் தூக்கி கொடுத்துட்ருக்கேன் போல். அவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இந்த மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து நான் இந்த ஊர் காசு கிடையாது, செக் பண்ணுங்க. நான் அப்புறமா தான் யோசித்தேன், இது வந்து நம்ம ஊர் காசு கிடையாது, ஐ மீன் தாய் பாத் கிடையாது, இது மலேசியன் ரிங்கித் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணி அப்புறம் மாற்றி கொடுத்துட்டு வரேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மட்டும் 20 தாய் பாத் வாங்கியிருக்காங்க. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 50 ரூபா. அந்தளவுக்கு ஒருத்தா. இங்கே ஒரு ஃபால் சவுண்ட் கேட்குது. அழகாக இருக்குது இந்த ஏரியா, பார்க் மாதிரி அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்தது அந்த பீப்புள் பார்க்குறது, ஆக்சுவல் பீப்புள் பார்க்குறது. இங்கே இருக்கிற டூரிஸ்ட் தான் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க.
எனக்கு உண்மையிலே அந்த பீப்புள் எப்படி இருக்காங்கன்னு தெரியும். அவங்க வீடெல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. தூரமாக இருந்து பார்த்தேன், நல்ல ஒரு காடுகளுக்கு நடுவில் மலைகளுக்கு நடுவில் ஒரு நல்ல அமைப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டியிருந்தாங்க. அதெல்லாம் ஓகே. பட் அவங்க ஆக்சுவலான அவங்களுடைய காஸ்டியூமில் அவங்கள பார்க்கணுன்னு தான் வந்தது. நல்லா ஃபீலுங்க. ஃபால்ஸ் ரொம்ப அழகாக கொட்டிகிட்ருக்குங்க. ஓகே. ஓ, இறங்கிட்டே இருக்க, திரும்ப ஏறணும் மேலே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் நம்ம ட்ரக்கிங் வரும்போது எவ்வளோ தூரம் இறங்கணுமோ அவ்வளோ தூரம் ஏற வேண்டியிருக்கும், எவ்வளோ தூரம் ஏறணுமோ அவ்வளோ தூரம் இறங்க வேண்டியிருக்கும். இறங்கினா ஏறணும், ஏறினா இறங்கணும். ஃபால்ஸை காணுமே. ஓகே, செம. இது இங்கே முடியலங்க, ரொம்ப தூரம் வந்துகிட்டே இருக்கு. டோய் போய் வாட்டர் ஃபால் கார்டன். ஓகே, செம வியூ. இஸ் தேர் எனிதிங்? நான் வந்து இங்கே ஏதாச்சும் ஹேண்ட்மேட் தாங்க, கையில் ஒவ்வொரு நூலாக வச்சு ஊசி நூல் வச்சு கோத்துட்ருக்காங்க. இட்ஸ் லைக் ஹேண்ட் பேக் லைக் தட். ஒர்த், ஆனால் 100% சாட்டிஸ்ஃபைட் இல்லை. அது கடைக்கு தான் பார்ப்போம் ஃபுல்லாக. இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே இந்த வியூ நல்லா இருக்குங்க. கீழே பெரிய ஃபால்ஸ் இருக்கு போல. இந்த இடத்துக்கு வண்டி வந்துச்சா, எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ரொம்ப குறுகலான பாதை. லோக்கல் பீப்புள் வந்துடுறாங்க, டூரிஸ்ட் வர்றது கொஞ்சம் கஷ்டம். இங்கே ஒரு ரெசார்ட் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. ஓ வா, செம்ம செம்ம வியூ. இந்த வியூக்காக கொடுக்கலாங்க அந்த 20 தாய்பாத். இப்போ ஒர்த்துங்க, இப்போ ஒர்த். பட் இந்த கேமராவில் அவ்வளோவா கிளாரிட்டி இல்லை, ரொம்ப தூரமாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் நான் பார்க்க முடியுது, என்னால் பார்க்க முடியுது. ரொம்ப தூரத்தில் சுற்றி மலைகளாக தெரியுது, நடுவில் நம்ம இருக்கோம். ஏன்னா நம்ம வெளியில் ஏறி உள்ளே இறங்கி வந்திருக்கோம் அந்த மலையோடைய பாதையில். ஏறி இறங்கி உள்ளே வந்தாச்சு, இப்போ நடுவில் இருக்கோம். நம்மளை சுற்றி மலை தான். எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. மேலே வீடு, டயர்ஸ் வச்சே ரெடி பண்ணியிருக்காங்க. மணல் சரிஞ்சு போகக்கூடாதுன்னு. ஏன்னா திடீர்னு மழை வரும், மணல் அரிச்சிட்டு போயிடும். டயர் ரப்பர் பாலியூரித்தீன் அவ்வளோ சீக்கிரம் கரையாது, அவ்வளோ சீக்கிரம் உருகாது. பாருங்களேன், ஒரு வீடியோ கட்டி முடிச்சிட்ருக்காங்க டயரை பேஸ்மெண்ட்டை வச்சு. தூரமாக, ரொம்ப தூரத்தில் வரைக்கும் மழை தாங்க. இந்த ஃபிஷ்ஷஸை நம்ம எல்லா கண்ட்ரிலையும் பார்க்க முடியுதுங்க. இந்தியாவில், சிங்கப்பூரில், மலேசியாவில், வியட்நாமில், தாய்லாந்தில், மியான்மரில், ஸ்ரீலங்காவில் ஈஸியாக எல்லா வாட்டர்லேயும் அடாப்ட் ஆகிக்குது. ஹியூமன்ஸ் யாராச்சும் கிட்ட போனால் பயப்பட மாட்டேங்குது, அவங்களோட ஈஸியாக பழகிடுது. இந்த ட்ரைபல் வில்லேஜோட மார்க்கெட்டுக்குள்ளே தாங்க இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருக்குங்க, நல்லா இருக்கு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக, லைட் வெயிட், ஹேண்ட்மேடட்,
கிளாத்ஸ் நல்லா இருக்கு. ஆனால் நிறைய ஷாப்ஸ் ஓப்பனில் இல்லை, மேபி அன்சீசன் அப்படிங்கிறதுனால. ஒரு ஜென்யூனான ஒரு லுக் கிடைக்கும் ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ் போடும்போது. அது ரொம்ப சிம்பிளாக. எஸ் நோ I have a ticket. This is an entrance. No, I don't go. No. இங்கே இருக்கிற நிறைய சைட் சீயிங்ஸ் எல்லாமே ப்ரைவேட் இது போல் இருக்குங்க. எங்கே போனாலும் தனித்தனியாக சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடத்த போய் பார்க்கும்போதும் தனியாக 20 தாய்பாத் 30 தாய்பாத் அந்த மாதிரி தனித்தனியாக வாங்குறாங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இந்த ட்ரெஸ்லாம் உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் போல இருக்குது இதை போட்டுட்டா. ஆனால் எதையுமே நான் எடுத்துகிட்டு போக முடியாது. அதுதான் எனக்கு இருக்கிற ஒரே டிசப்பாயின்மெண்ட். ஒரு முறை எடுத்து போட்டு அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதான். அதனால மனசு வராது விட்டுட்டு போகிறதுக்கும். ஸோ ஹாய் ஹாய். நோ மேம், நோ 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 தேங்க்ஸ். நல்லா இருக்கு பாருங்களேன். நல்ல பீப்புளுங்க. ஃபோர்ஸ் பண்ணிலாம் நம்ம தலையில் எதையும் கட்ட மாட்டாங்க. விருப்பப்பட்டால் வாங்கலாம். ஃப்ரீ சாம்பிள்ஸ் கூட கொடுத்தாங்க. ஸ்ட்ராபெரிஸு, செரிஸ்லாம், ஹனி கூட கொஞ்சம் கொடுத்தாங்க. இந்த ஊர் சாம்பிள் பார்க்குறீங்களா? நோ 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 நோ. Is this the diamond? This Burma. டைமண்ட் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காருங்க ஸ்கூட்டியில். எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் இது ஒரிஜினல் கிடையாதுன்னு. பட் அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஒரு மெட்டல் வச்சுருக்காரு பார்த்தீங்களா? He can cut card, you know. டைமண்ட் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இவ்வளோ மலைக்கு நடுவில். You can look. This can cut card, can burn. ஓ, அன்கட் டைமண்ட்ஸா? கேன் டேக் ஒன்? No, you touch this. No, no. You, here. Yes, you look. ஓ, நம்மக்கிட்ட கொடுத்தாங்க செக் பண்ண சொல்லி. Yeah, but this can cut card because I from Burma. Yeah. ஓ, என்னமோ சொல்கிறாரு ஆனால் உண்மையிலே ஒன்றும் No, புரியல. I show you. என்னமோ காட்டுறாரு. ஓ, they can cut glass. ஓ, கிளாஸை வந்து இது உடைக்கும். டைமண்ட் ஆக்சுவலி ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் This தான். half color. அது டைமண்ட் மாதிரி எனக்கு This ஃபீல் is ஆகல. real one. எனக்கு கன்ஃபார்ம் தெரியுது டைமண்ட் இல்லைன்னு. சும்மா தான் வித்துட்ருக்காரு. But in நானும் சும்மா your- டைம் பாஸ்க்காக In உட்காந்துட்டு your home இருக்கேன். expensive. ஓகே, ஹீட் பண்ணி காட்டுறாரு. ஓகே, சும்மா கேட்போம் என்ன ரேட்னு. வாட்ஸ் த ப்ரைஸ்? This one 5,000 baht. 5,000 தாய்பாத். Yeah, ஓகே, half color. ஆஃப் கலர். ஓ, தேங்க்யூ. நோ நோ, ஐ டோன்ட் வாண்ட். 5,000 தாய்பாத் தான். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 12,500 ரூபாய் கிட்டத்தட்ட. 12,500 ரூபாய் சொன்னார். அப்புறமா எவ்வளோ வேணும்னு கேட்டார். எனக்கு ஆக்சுவலாக வாங்குற ஐடியாவே இல்லை. சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ எடுக்க தான் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். எந்த பக்கம் வந்தேனே தெரியல. எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்குது. ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. கம்மியாக இருந்துச்சுன்னா போனால் போதும், ஒரு முறையாச்சும் போட்டு பார்க்கறதுக்காக ஒரு சட்டையை வாங்கிடுவோம். எக்ஸிட் பாயிண்ட் காணமே. சுற்றி இதே ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கேன். ஏங்க இது ஒரு தெரு கிடையாதுங்க, ஒரு ஏரியா ஃபுல்லாங்க. ஒரு பெரிய ஏரியா. அது தெரியாமல் தான் நான் சுற்றி வந்துட்டுருக்கேன். எங்கேயுமே இங்கிலீஷ்லேயும் போட்டு போகல. எங்கே போனாலும் என்ட்ரன்ஸ்னே போட்டிருக்கு. ஸோ கன்ஃபார்மாக தெரியுது இது நிறைய ப்ரைவேட் ஏரியாஸ் சேர்ந்து உருவாகிருக்காங்க. பட் நான் எப்படி வெளியில் போவேன்? ஐயோ, எக்ஸிட் பாயிண்ட்டை காணமே. என்கிட்ட கேட்டா வாட் இஸ் எக்ஸிட் பாயிண்ட்? எக்ஸிட் பாயிண்ட். ஓகே, தேங்க்யூ. கடைசியாக ஒருத்தங்கிட்ட கேட்டேன், சொல்லியிருக்காங்க. நான் சட்டை ஏங்க இது வேறு ஏதோ என்ட்ரன்ஸ் மாதிரி தெரியுதுங்க. திரும்ப இதை நான் வந்த இடம். ஏங்க இது நான் வந்த இடம் தாங்க. இது நான் வந்த இடம் தாங்க.
ஐயோ தப்பாக போயிட்டுருக்கனே. மேபி இந்த ரோடா? இல்லை நான் இப்படி தான் வந்தேன். இல்லை இப்படி வந்தேன். மேபி இதுதான் நினைக்கிறேன். இந்த இடம் மாதிரி தான் தெரியுது. ஓட முடியுதுன்னு பார்த்தா முடியுது, ஆனால் அதிகமாக மூச்சு வாங்குது. அந்த வீடுகளை ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டுன்னு பார்க்குற வீடுங்க என்னால் பார்க்க முடியுது. இங்கே இருக்கிற ட்ரைப்ஸோட வீடுகள் எல்லா வீடும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு கார் இருக்குது, எல்லா வீட்லேயும் இருக்குது. பாருங்கள் மக்காச்சோளத்தை எப்படி காய வச்சுருக்காங்க. அப்பா அந்த வீட்லேயும் அது மக்காச்சோளம் தாங்க, தோலை உரிச்சு காய வச்சுருக்காங்க. ஓ அவங்க வளர்க்குற கோழிகளுக்காக. இந்த ஊர் நாட்டு கோழிங்களும் நம்மள மாதிரி தான் இருக்குது, நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பிராய்லர் கோழிங்க நீங்கள் பார்த்தேன், அது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருந்தது. ஆனால் அந்த கோழிங்க இந்த கிளைமேட்டில் தாங்குது. மலைக்கு மேலே ஐயோ இதுவும் தப்பான ரூட். ஃபஸ்ட்டு ரூட்டு கண்டுபிடிப்போம். எல்லாமே டெட் எண்டாக இருக்குது. இந்த மார்க்கெட் ரொம்ப பெருசுங்க. சுற்றி வந்துட்டே தான் இருக்கேன். சுற்றி எங்கே ஆரம்பித்தாலும் ஆரம்பித்ததுல தான் வந்து நிற்கிது. யாருக்கும் நம்ம பேசுறது புரியல, அவங்க பேசுகிறது நமக்கு புரியல. இந்த இடத்த விட்டு வெளியில் போவேனானே தெரியல எனக்கு. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு பாருங்களேன். நல்ல பீப்புள் தான், பட் எனக்கு லைட் வெயிட்டாக வேணும். வாங்கினா எடுத்துகிட்டு போகணும்னா இந்த டபுள் மைண்டாக இருக்குது. ஸோ பெட்டர் வேறு எங்கேயாச்சும் பார்ப்போம். நல்லா இருக்குங்க, உண்மையிலே ட்ரெஸ் நல்லா இருக்குங்க. இந்த ட்ரெஸ் வெளியில் போனால் கிடைக்குமான்னு தெரியல, இந்த மலையை விட்டு கீழே இறங்கினா கூட கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் மார்க்கெட் ரொம்ப பெருசு. வேகமாக ஜாலியாக ஓடி பழகிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற இடமே தெரியலையே. ஓ இது ஏதோ மேபி ஏதோ விலங்குகளுடைய பல்லிருந்து செய்கிறது, லைக் தட். நமக்கு அதெல்லாம் வேணாம். அரெஸ்ட் ஏர்போர்ட்டில். ஓ இது பட்டன் பெல் துணிலேயே ரெடி பண்ணியிருக்காங்க போல். ஹாய், நல்லா இருக்குங்க ட்ரெஸ்ஸு. பா ஒரு வழியாக பார்க்கிங் வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பைக் எங்கே இருக்குன்னு தேடி போக வேண்டியதான். ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசுங்க. வந்தாச்சு, பைக் இங்கே தான் இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பலாம். இதுதாங்க அந்த மொத்த டோய்புய் வில்லேஜஸோட ஓவரால் வியூ. சுற்றி மலைகளுக்கு மேலே, ஆனால் மலைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன கிராமம், அழகான கிராமம். எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லா வீட்லேயும் அந்த கார் பார்க்க முடிஞ்சுது. சின்ன என்ட்ரன்ஸ் இருந்தது உள்ள, அங்கங்கே சின்னதாக என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. 20 தாய்பாத் 30 தாய்பாத் அந்த மாதிரி. உள்ளவே நிறைய ப்ரைவேட் ஃபால்ஸும் இருக்குது. உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸில் வீடியோ எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சேன், எக்ஸாக்டாக தெரியல எங்கேருந்து எடுக்கணும்னு. இப்போ தான் ஒரு வியூ கிடச்சிது. இப்படியே நேராக போயிட்டு அங்கே அப்படியே கீழே பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நடக்க ஆரம்பித்தேங்க. போயிட்டு வர்றதுக்குள்ளே தலையே சுற்றிருச்சு.
காலம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ஹைட்டான பகுதியில் இருக்கும் ஆக்சுவலாக நம்ம. ஸோ ஆக்சிஜன் கொஞ்சம் கம்மி தான், நடக்கிறது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நல்ல மக்களுங்க, நிறைய நல்ல மக்கள். எதையுமே ஃபோர்ஸ் பண்ணல வாங்க சொல்லி. டேஸ்ட் பண்ணுறதுக்கு சில சாம்பிள்ஸ் கொடுத்தாங்க, பார்த்தோம், சில பொருட்களை சாப்பிடவும் செஞ்சோம். ஆனாலும் எதையும் வாங்கலை. ஓகே, இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம். கிளம்பி அப்படியே போவோம். இதுதான் அந்த ட்ரைபல் வில்லேஜ். நம்ம போயிட்டு வந்து அந்த ட்ரைபல் வில்லேஜ் அதுக்கும் மேலே இருக்கும். நம்ம இப்போ அந்த லெவலில் நான் ஹைட் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க இதோட ஹைட்டான ஸ்பாட்ஸ் இருக்குது, போய் பாருங்கன்னு. ஸோ நம்ம அதுக்கு மேலேயும் இருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ட்ரைபல் வில்லேஜ். வீடுங்க, கடை தெரு, சில ஃபால்ஸ் எல்லாமே இந்த கொஞ்சம் இடத்துக்குள்ளவே அடங்கிருச்சு. இந்த பார்க்கிங் ஏரியா, இந்த பார்க்கிங் ஏரியா தெரியாமல் தாங்க ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டு இருந்தேன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, சுற்றி மலைங்க தாங்க. மலைகள், சுற்றி மலைகள், அதுக்கு பின்னாடி மலைகள் தான் ஆக்சுவலாக. ஆனால் பனி மூடி இருக்கு. வாவ், அது வரைக்கும் மலைகள் தாங்க, அதை தாண்டி மலை தான். இங்கேருந்து கேல்குலேட் பண்ணால் எதுவுமே தெரியாதுங்க. இப்போ மதியம் ஒரு 2 மணி, நானாலும் பனி மூடிக்கிட்டு இருக்கு. நம்ம இன்னும் மேலே போகிறோம். பின்னாடி இருக்கு பாருங்க, சுற்றி மலைகள், நடுவில் இருக்க ஒரு சின்ன ட்ரைபல் வில்லேஜ். அங்கே போயாச்சு, வந்தாச்சு. இன்னும் மேலே ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, ஒரு கேம்ப் ஸ்டே மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். யார் வேணால் வந்து ஸ்டே பண்ணலாம். நம்ம ஹாஸ்டல் புக் பண்ணுற மாதிரி கேம்ப் ஸ்டே புக் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணலாமா. நான் புக் பண்ணல ஆக்சுவலாக. வேணால் இதுக்கப்புறம் போய் புக் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லை. நான் இப்போ வந்திருக்குது ரெண்டல் ஸ்கூட்டரில். என்னோடய ரூம் கீழே இருக்குது. நான் ஈவினிங்குள்ளே கீழே போய் ஆகணும். ஸோ மேலே மட்டும் போய் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்துடுவோம்.